ஹலோ மீன்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் அதர் எக்ஸசைஸில் 8th ஒன் பார்க்குறோம். ஆல்ரெடி 1 to 7 இதே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ் சம்ஸும் இல்லஸ்ட்ரேஷன்ஸும் ஹெல்த்தி எஜுகேஷன் சேனல்லையும் அங்கே போடாத கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமியில் போட்டிருக்கோம். ஸோ 2 சேனல்லையும் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சாப்டரோட ஐடியாஸ் கிடைச்சிரும். அருண் லிமிடெட் இஷ்யூ 1 lakh equity shares. ஸோ அருண் எவ்வளோ பிளான் பண்ணுறாருங்க, 1 lakh equity shares பிளான் பண்ணுறாரு. த ஹோல் ஆஃப் த இஷ்யூ வேர் அண்டர் ரிட்டன் ஆஸ் ஃபாலோஸ். XYZ எடுத்துக்கிறாங்க. X 40%, Y 40%, Z வந்து 20% எடுத்துக்கிறாங்க. த அப்ளிகேஷன் ஃபார் 80,000 ஷேர்ஸ் வேர் ரிசீவ் இன் ஆல். 1 lakh வேணும், பட் 80,000 தான் வந்திருக்கு. அவுட் ஆஃப் விச் த அப்ளிகேஷன்ஸ் ஃபார் 20,000 shares had the stamp of X. Xோட நேமில் வந்து 20,000 மார்க்கெட் அப்ளிகேஷன். தோஸ் ஃபார் 10,000 shares that of Y க்கு வந்து 10,000 and 20,000 shares that of Z. ஸோ இவங்களோட மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸில் பார்க்கும்போது Xக்கு 10,000, Yக்கு Xக்கு 20,000, Zக்கு 10,000, Yக்கு 10,000, Zக்கு 20,000 வந்திருக்கு. The remaining applications did not bear any stamp. So the liability of underwriter. ஸோ 1 லட்சம் விற்று கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அப்போ இவங்களோட லைபிலிட்டிஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போடுறது ஈஸியாக இருக்கும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸசைஸ் 6 அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸில். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதியிருக்க பாருங்க. இஷ்யூ வந்து 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அண்டர் ரைட்டர்ஸ் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XYZ 3 பேர் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் எவ்வளோ 40% பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. Y 40%, Z வந்து 20%, டோட்டலாக வந்து 100%. இப்போ ஃபுல்லாக அண்டர் ரைட் பண்ணிக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஆக்சுவலாக எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கீங்க, 80,000 ஷேர்ஸ் ரிசீவ் ஆகுது. அதில் மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது AXYZ அவங்களோட நேமில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 20,000 ஷேர்ஸ் சேல் பண்ணி கொடுத்துருக்காரு. Y வந்து 10,000, Z வந்து 20,000. ஓகேவா? ஸோ இப்போ அண்டர் ரைட்டிங் பொசிஷன் எவ்வளவு, ஒவ்வொருத்தரோட லைபிலிட்டி பொசிஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் லைபிலிட்டி ஆஃப் அண்டர் ரைட்டர்ஸ். பர்டிகுலர்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் XYZ டோட்டலில் கம்பெனியோடது எவ்வளவு. ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் லைபிலிட்டி எழுதிக்கலாம். கிராஸ் லைபிலிட்டி. ஓகேவா? ஸோ கிராஸ் லைபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸோடது 40% அப்படிங்கும்போது 1 lakhல 40%. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வருங்க, 40,000 வருமா? ஸோ அதே மாதிரி ஒய்யோடது 1 lakh 1 lakhல 40%. எகெயின் நம்மளுக்கு என்னங்க 1 lakh 40,000 வரும். இங்கே 1 lakhல 20%. ஓகே, அப்போ என்ன வருங்க, 20,000 வருமா? ஸோ இதிலிருந்து என்ன பண்ணுங்க, லெஸ் அன்மார்க்டு அப்ளிகேஷன், சரி மார்க்டு அப்ளிகேஷன் போட்டுடலாம். மார்க்டு அப்ளிகேஷன். ஸோ ஏக்கு எவ்வளோ வந்திருக்குங்க, 20,000 வந்திருக்கு. பி எக்ஸுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 20,000 வந்திருக்கு. ஒய்க்கு வந்து 10,000 வந்திருக்கு. ஜெட்டுக்கு வந்து 20,000 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளோங்க, 40,000 டார்கெட் சொல்லியிருக்கோம், 20,000 தான் வந்திருக்கு. இங்கே 40,000 டார்கெட்டு 10,000 வந்திருக்கு. ஸோ 30,000 இன்னும் நம்ம சேல் பண்ணி தரோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டார். ஸோ நில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லெஸ் அன்மார்க்டு அப்ளிகேஷன். ஸோ அன்மார்க்டு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கீங்க, 80,000 ரிசீவ் ஆயிருக்கா. அதில் மார்க்கெட் எவ்வளோங்க, 20, 10, 30. ஓகேவா? ஸோ 20,000 ப்ளஸ் 10,000 ப்ளஸ் 20,000 டோட்டலாக பாருங்கள் 50,000 வருதா. அப்போ அன்மார்க்கெட் எவ்வளோங்க, 30,000. ஓகேவா? ஸோ எக்ஸ் கொண்டு வர வேண்டியது 20,000, ஒய் கொண்டு வர வேண்டியது லைபிலிட்டி வந்து 30,000, ஜெட்டுக்கு இல்லை. அதுக்கப்புறம் அன்மார்க்டு அப்ளிகேஷன் 30,000 வந்திருக்கு. இப்போ இவருக்கு தேவையில்லை அப்படிங்கிறனால, இவருக்கு லைபிலிட்டியே இல்லை அப்படிங்கிறனால இதை விட்டுறலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இவங்களுக்கு 20, 30 தேவை. இப்போ என்ன பண்ணிக்கலாம், அன்மார்க்டு அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணிக்கலாங்க, ஷேர் பண்ணிக்கலாமா. லெஸ்
credit application shared by underwriters. ஓகேங்களா, எவ்வளோ இருக்குதுங்க? 30,000 இருக்குது. அவங்களோட ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 40% 40% அப்படிங்கிறனால அப்போ 4:4 1:1 ரேஷியோவில் பண்ணிக்கிறாங்க. அப்போது 30,000 half வரும்போது என்ன வருங்க? 15,000 வருமா? ஸோ 15,000. ஸோ இதை தான் நம்ம பிரித்து கொடுத்துட்டோம் கம்பெனியில். ஓகேவா, 30,000 கொடுத்துட்டோம் இல்லையா? கம்பெனியில் நம்மளுக்கு நில் ஆயிரும் டோட்டலாக. இதில் பாருங்கள் 30ல் 15 போக ரிமைனிங் எவ்வளோ இருக்குதுங்க? 15 இருக்குது. சிவரு பாருங்கள் 20ல் 15 போக எவ்வளோ இருக்குதுங்க? 5 இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு நெட் லயபிலிட்டி ஆஃப் அண்டர்ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸுக்கு எவ்வளோ இருக்குதுங்க? 5,000 இருக்குது. ஒய்க்கு வந்து 15,000 இருக்குது. ஜெட்டுக்கு பிரச்சனையே இல்லை. ஓகேவா, வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான் இது. வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் 8 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெட் லயபிலிட்டி